ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 7th நவம்பர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 6th நவம்பர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 520 ரேஞ்சில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ அங்கே க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து ஒரு 450 ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து ஃபுல் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஃபுல் கேண்டில் வந்து ஒரு டவுனு. ஸோ ஒரு ஃபுல் கேண்டில் டவுன் கொடுத்துட்டு ஸோ வந்து நமக்கு அடுத்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அடுத்து வந்து ஒரு 10-15 வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் போல் சைட்வேஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏற ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி 2 days ஓப்பனிங் வந்து பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ப்ரீவியஸாக நமக்கு வந்து ஒரு முக்கியமான 15 மினிட்ஸில் எடுத்துக்கணுமா ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 25,467 இந்த ரேஞ்ச் தான். 25,470. ஸோ வந்து நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹரிசாண்டல் லைனு. ஸோ நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டு அப்படின்னு பார்த்தோமா நமக்கு வந்து இது வந்து ஒரு 25,530க்கு மேலே மார்க்கெட் வந்து போயிட்டு போனாலும் நம்ம வந்து கால் சைடு வந்து போகக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே இந்த ஒரு 520 அந்த 550 ரேஞ்சில் இருக்கிற ஒரு பெரிய ரெசிஸ்டண்ட் நமக்கு அது இருக்குது. ஸோ நாளைக்கு சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை 560 to 600 பாயிண்ட் வந்து நல்லாவே கேண்டில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு நல்லா மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து கால் சைடு போகலாம். ஸோ அது வந்து எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 720 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கு மேபி நாளைக்கு 620 கிராஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஸ்டே பண்ணுது அப்படின்னா வந்து 720 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை இந்த 570 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து டவுன் சைடு நம்ம வரலாம். ஸோ இதையும் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா டைம் ஃப்ரேமும் வந்து பாருங்கள். 5 மினிட்ஸில் பிரேக் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் மேலே போயிட்டு க்ளோஸ் வச்சுட்டுதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இதை பிரேக் பண்ணி இதை ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ரெட்டு கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து புட் சைடு போகலாம். ஸோ இந்த புட் சைடு வந்ததும் நம்ம வந்து 350 ஒரு 350 2 days 7th நவம்பர் ஐயை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா 360. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன இது 360 இது வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து 200 வரைக்கும் போகலாம். ஸோ மேபி நாளைக்கு வந்து அது வாய்ப்பு இல்லை. மேபி 350 வரைக்கும் வந்து 200 பிரேக் பண்ணுதான்றது பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னே 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 கேண்டிலும் வந்து க்ளோஸ் வச்சுருக்குதான்னு பார்த்துட்டு ட்ரேட் போடுறது நமக்கு வந்து ஒரு இப்படி ஒரு கரெக்டான ட்ரேடாக இருக்கும். நம்ம வந்து 15 மினிட்ஸில் போட்ட லைன் வந்து இது தான். ஸோ இது வந்து நம்ம இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறோம். ஸோ இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து அதே தான். இந்த லைனை வந்து பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வருது அப்படின்னா நீங்கள் புட் சைட் போகலாம். ஸோ மேலே வந்து இருக்கிற ரெட் லைனை பிரேக் பண்ணாலுமே இந்த 550 to 600 and 620 ரேஞ்சை வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அதை வந்து தாண்டுது அப்படின்னா தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுது அப்படின்னா இந்த 620 ரேஞ்சில். ஸோ இந்த ஜோன் டு இந்த ஜோனை வந்து தாண்டிட்டு மார்க்கெட் வந்து ஸ்டே பண்ணுது அப்படின்னா வந்து 720 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இது ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு க்ரீன் வருதுன்னா மட்டும் கால் போகலாம். ஸோ பார்த்து நீங்களும் வந்து சரியாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் எடுங்க. அது வந்து நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.